ஹாய் கைஸ். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இந்த யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ போட போறேன். எதை பத்தினா இப்ப கடந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. ஐபிஎல் பத்தி தான் நம்ம இந்த விஷயத்துல பேச போறோம். சிஎஸ்கே வச்சு நல்லா அடிக்கடி நடிக்கிறாங்க. ஓகே, என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோனி கிரேஸ் சீசன். தோனி மேல இருக்க கிரேஸ் வந்து அதிகமா இருக்கு. அது வந்து ஒரு பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க. தோனி வந்து நைன்த் டவுன்ல இறங்குறதுக்கு ஏன் வந்து இங்க வந்து இறங்கணும், ஏன் ஒரு ஸ்பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. சிஎஸ்கே உண்மையான சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா இதெல்லாம் வந்து தட்டி கேட்பாங்க. ஆக்சுவலா உங்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் இல்ல சிஎஸ்கே டீமுக்காக பாக்குற எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் தோனிக்காக தான் பாக்குறேன். என்ன மாதிரி நிறைய பேர் வந்து தோனிக்காக தான் பாக்குறாங்க. தோனி வந்தனாலதான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் பிரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தோனியோ இல்ல வேற யாரோ வந்து உங்களை வந்து மேட்ச் டிக்கெட்டை வாங்கணும்னு சொல்லி உங்களை வந்து யாருமே கட்டாயப்படுத்தல. அது உங்களோட முட்டாள்தனம். 1700 டிக்கெட்டை 15,000 கொடுத்து வாங்குறீங்கன்னா அது உங்களோட அறியாமை, அது வந்து உங்களோட முட்டாள்தனம். யாருமே உங்களை வந்து இதுதான் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லல. ரைட்டுவா? அடுத்து ஆர்சிபி. ஆர்சிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 18வது வருஷம். உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு இதுதான். அவங்களோட விடாமுயற்சி வந்து பாராட்டி ஆகணும். ஆனா ஆர்சிபியோட ஒரே டார்கெட் சென்னை சூப்பர் கிங்ஸா தான் இருக்காங்க. எல்லாரும் கோலியா இருக்கட்டும், அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பவுன்சர் போட்டா அவரை முறைச்சு பாக்குறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அவரோட குழந்தைத்தனம் தான். வேற எதுவும் சொல்றது கிடையாது. எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் குழந்தைத்தனம் தான். அத மேட்ச் வந்து விளையாட்டு வந்து விளையாட்டு அணுக தெரியாத ஆர்சிபியில இருக்க ஒரு எக்ஸ் கேப்டன் ஆர்சிபி, அப்புறம் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் எல்லாமே வந்து மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி வந்து ஒரு ஆப்போசிஷனா எடுக்கிறதே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிராபேக் தான். ஏன்னா அவங்க வந்து சிஎஸ்கே பக்கத்துலயே எம்ஐ பக்கத்துலயே வர முடியாது. ஏன்னா கப் கவுண்ட் வச்சு சொல்ல, டீமோட எபிலிட்டி வச்சு சொல்றேன். எல்லா டீம் பிளேயர்ஸ் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட எபிலிட்டி இருந்தும் டீமை வந்து உங்களால மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியல. சிஎஸ்கேல தோனி எத்தனையோ பிளேயரை உருவாக்காங்க. தீபக் சாரா இருக்கட்டும், எத்தனையோ பிளேயர்ஸ் வந்து நீங்க சொல்லலாம். ஒண்ணுமே இல்லாம ஜீரோ, அதாவது ஜீரோன்னு சொல்ல, அவங்க எபிலிட்டி இருக்கு. ஆனா வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்காம இருந்தவங்கள சென்னை சூப்பர் கிங்ஸ் கொண்டு வந்து வேற லெவல் கொண்டு போனவங்களா இருக்குது. அப்புறம் வந்து அடுத்தபடியா வர விமர்சனம் வந்து பாத்தீங்கன்னா, ஜடேஜா அவுட் ஆனா ஏன்டா நீங்க கத்துறீங்க? நாங்க ஜடேஜா அவுட் ஆனா கத்தலாம் கிடையாதுங்க. ஜடேஜா அவுட் ஆனா கத்துற கிடையாது. தோனி உள்ள இறங்க போறாருன்றதான் அதுக்காக தான் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க. ஜடேஜா அவுட் ஆகுதுன்னு யாரும் சொல்லல. ஜடேஜாவே ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு, அப்டாக் கூட எனக்கு தெரிஞ்சிருக்கீங்க. அவர் வருத்தப்பட்டு சொன்னாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவரோட வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வர மேட்ச்ல யாருமே வந்து அவரை வந்து காயப்படுத்தலன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து வந்து 2023 கப் அடிச்சு கொடுத்த பிறகு ஜடேஜாவோட லெவல் வேற இடத்துக்கு போயிடுச்சு. இப்ப தோனிக்கு எவ்வளவு இருக்கோ அது அந்த அளவுக்கும் ஜடேஜாவுக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வந்து லவ் அண்ட் சப்போர்ட் காமிக்கிறாங்க. தோனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 வயசு. அவர் வந்து அவர் வந்து பிச்சில் விளாண்டு, அதாவது உங்களை வந்து உற்சாகப்படுத்தும். ஹீஸ் என்டர்டைனர். இங்க வந்து இப்ப கிரிக்கெட்ல கிடையாது என்டர்டைனர். ஏன் இப்ப வந்து நான் என்ன கேக்குறேன்னா, ரஜினினால நடிக்க முடியலன்றதால இத்தனை வயசு கழிச்சு ஏன் வந்து நடிக்கிறாரு, ஒரு மூஞ்சில சொருக்கெல்லாம் வந்துருச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க இவங்க என்டர்டைன்மெண்ட், அதாவது கேம்ல என்டர்டைன் பண்றாங்க. தோனி வந்து ஸ்டெம்பிங்க வந்து உங்களால யாருனாலையும் இதை வந்து கேள்வி கேட்கிற அளவுக்கு அவர் பண்ணல எல்லாமே. அவர் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு வளரணுன்றதுக்காக தான் நைன்த் டவுன் இறங்காரு. ஏன்னா இருக்க பிளேயர்ஸோட எபிலிட்டி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து தெரியணும். இவர் தோனி முன்னாடி இறங்கி மேட்ச் முடிச்சு கொடுத்துட்டாருன்னா அடுத்து இருக்க பிளேயர்ஸோட எபிலிட்டி என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது யாருமே. ஏன்னா சிஎஸ்கேயோட ஃபியூச்சரை நினைச்சுதான் தோனி வந்து லேட் டவுன் இறங்குறாரு. ஓகே, இதுல வந்து நம்ம கப் அடிக்கணும் எல்லாமே முக்கியம் தான். ஆனா அதோட முக்கியம் வந்து பாத்தோன்னா என்ன, ஏன், எதுக்காக வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எதுவுமே தெரியாம அது போற வரல ஒரு அக்கா வந்து பாத்தீங்கன்னா தோனி ஏன் ஜடேஜா கத்துறாங்க அப்படின்னா அதுக்கு அதை வந்து 1000 பேர் ஷேர் பண்றதும் எல்லாம் இருக்கு. எனக்கும் தோனி வந்து மேட்ச்ல போய் பார்க்கணும்னு ஆசை தான். டிக்கெட் புக் பண்றேன், கிடைக்கல, அப்படி வந்தாச்சு. ஆனா அந்த டிக்கெட் புக் பண்றது என்ன நடக்குதுன்றது இஷ்யூ வந்து அட்ரஸ் பண்றதுக்கான தைரியம் யாருக்கும் கிடையாது. ஆனா தோனி நல்லான்னு சொல்றீங்க. ஏன் டிக்கெட் இஷ்யூ பண்றது நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இதை வந்து மேனேஜ்மெண்ட் தெரியுற மாதிரி யாரும் பேசுறதுக்கான தைரியம் யாருக்கும் கிடையாது. ஓகே, அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாவே போயிட்டு இருக்கு. அதனால இதுல வந்து கட் ஷார்ட் பண்ணி தான் நிறைய போட வேண்டிய விஷயம் இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் வந்து அப்டேட் சிஎஸ்கே இந்த ஐபிஎல் மேட்ச்க்கான அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து போடலாம்னு ஆசைப்படுறேன். அடுத்து ஓகே, உங்களோட பார்வை எப்படின்றத வந்து நீங்க சொல்லுங்க. அடுத்தடுத்து நான் அதான் வீடியோ போடுறதுக்கான தூண்டுகோலா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்.